வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் வசந்த் தொலைக்காட்சி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தன்னை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்க வேண்டும். ஒரு இளைஞன் ஒரு நாள் தவம் இருந்த ஞானியிடம் சென்று, ஐயா, நானும் ஞானியாக வேண்டும், மனத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த ஞானி சொன்னார், நீ ஓடுகின்ற அந்த ஆற்றோரத்தில் போயிருந்து தியானம் செய், மனக்கட்டுப்பாடு வந்துவிடும் என்று சொன்னார். அவனும் அடுத்த நாள் காலை அங்கு சென்றான். கண்ணை மூடிக்கொண்டான், தியானத்தில் உட்கார்ந்து கொண்டான். அப்பொழுது சல் 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 என்று ஒரு சலங்கை ஒலி. சலங்கை ஒலியை கேட்டவுடன் அவன் உடனே அந்த தியானத்தை கலைத்து அது யார் என்று பார்த்தான். ஒரு அழகான பெண். ஓஹோ, நமது கண்கள் பார்க்கின்றன என்று சொல்லி அடுத்த நாள் ஒரு கருப்பு துணியை கண்களில் கட்டி கொண்டான். தியானம் செய்து கொண்டே இருந்தான். மீண்டும் அந்த சல் சல் ஒலி காதின் வழியாக கேட்டது. உடனே காதையும் அடைத்து கொண்டான். மீண்டும் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே கண்கள் தானே அங்கே இங்கே பார்க்கிறது என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டது போல் மனதையும் மூட வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அந்த மனதிற்குள் செல்லுகின்ற அந்த கருத்து, அந்த வாசனை, அந்த பெண் வருகின்ற வாசனையை மூக்கு நுகர்கிறது என்று மூக்கையும் பிடித்து கொண்டான். கண்ணை கட்டி கொண்டான், காதை அடைத்து கொண்டான், மூக்கை அடைத்து கொண்டான், தியானம் செய்தான். இருந்தாலும் அந்த உள்ளுணர்வோடு அந்த சலங்கை ஒலி அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே மீண்டும் ஞானியிடம் வந்தான். ஐயா, என்னால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான். உடனே நீ காட்டிற்குள் சென்று அங்கே நீ தவம் செய் என்று சொன்னார். அங்கே தவம் இருக்கின்ற பொழுதும் அசைகின்ற கொடிகளும் பறவைகளின் சத்தமும் உதிர்ந்து விழுந்த சருகுகளின் ஓசையும் கேட்கிறது என்று சொன்னான். மீண்டும் சொன்னார், நீ தொடர்ந்து எதையும் கவனத்தில் வைக்காமல் நன்றாக இதயத்தில் நினைத்து கொண்டு தியானத்திலே இரு, உனக்கு ஒன்றுமே கேட்காது, நீ தியான நிலைக்கு அடைவாய் என்று சொன்னார். அப்படியே செய்தான். அப்படியே செய்துவிட்டு மீண்டும் அந்த ஞானியிடம் வந்த பிறகு, ஞானி, நீ என்ன நிலை அடைந்தாய்? உனக்கு புறத்தில் இருக்கின்ற சப்தங்களோ அல்லது வாசனையோ ஏதாவது கேட்டதா என்று சொன்னார். இல்லை குருவே, அதற்கு பதிலாக நான் தியானத்தில் இருக்கின்ற பொழுது மலர்கள் விரிகின்ற சப்தத்தை கேட்டேன். மலர்கள் விரிகின்ற நேரத்தில் எழுப்புகின்ற அந்த ஒரு மெல்லிய ஓசையை கூட என்னால் கிரகிக்க முடிந்தது. அந்த அளவிற்கு நான் ஒரு தியானத்தில் இருந்தேன் என்று சொன்னான். உடனே ஞானி சொன்னார், இப்பொழுதுதான் நீ இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த நிலையை மாற்றி உன் மனம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. நீ ஒரு தனியான உலகத்திற்கு செல்லுகின்ற ஆற்றலை பெற்றுவிட்டாய். நீ இனிமேல் ஞானியாக மாறிவிடுவாய் என்று அவரிடம் சொன்னார். ஆக ஒவ்வொரு செயல்பாடும் அவன் முயற்சி செய்யத்தான் செய்தான். அங்கே ஆற்றோரத்திலே இருந்து கண்ணை மூடிக்கொண்டும் காதை அடைத்து கொண்டும் இருந்த நேரத்தில் கூட அந்த ஓசை அவன் உள்ளத்தில் சென்றது. ஆனால் மீண்டும் மீண்டும் அவன் அந்த செயல்பாடுகளை செய்து மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும், தியானத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற காலத்தில் அவன் வெற்றியை பெறுகிறான், ஒரு நல்ல நிலையை அடைகிறான், மனதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். இதுதான் மனக்கட்டுப்பாடு. எந்த செயலாக இருந்தாலும் சரி, புறத்திலிருந்து வருகின்ற செய்கைகளை மறந்து அகக்கண்ணோடு நாம் பார்த்து நாம் செய்ய போகின்ற காரியம் அல்லது நிகழ்த்தப் போகின்ற அதிசயத்தையே நினைத்து ஒருமுனைப்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் மனக்கட்டுப்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் மனத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதுதான் வெற்றி படிக்கட்டின் அடிப்படை குறிக்கோளாக இருக்கிறது. எனவே மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.